உங்க அம்மாவை விட அதிகமா கஷ்டப்படுறது உங்க கூட பிறந்த அக்கான்றது உங்களுக்கு தெரியுமா? ஒரு குடும்பத்துல பிறந்த மூத்த பொண்ணு தன்னுடைய சின்ன வயசு வாழ்க்கையை வாழாம அந்த வீட்டுக்கு இன்னொரு அம்மாவா மாறிடுவாங்க. மற்ற குழந்தைங்க ஜாலியா வெளியில போய் விளையாடும் போது இவங்க சமைக்க கத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மூத்த பொண்ணு கூட தங்கச்சி தம்பி பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு குளிப்பாட்டுறது, பவுடர் அடிக்கிறது, பொட்டு வைக்கிறதுன்னு அவங்க அழுகும்போது அவங்க அழுகையை நிப்பாட்டுறதுல அவங்க அம்மாவுக்கு ஈக்குவலா எக்ஸ்பர்ட் ஆயிருப்பாங்க. ஒரு விதத்துல சின்ன வயசுலேயே இவங்களுக்கு மெச்சூரிட்டியை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கத்து கொடுத்துருப்பாங்க. பொறுப்புனா என்னன்னே தெரியாதப்போ இவங்க கையில நிறைய பொறுப்புகளை கொடுத்துருப்பாங்க. அம்மாவோட இடத்துல இருந்து நிறைய பிரச்சனைகளை பொறுமையா பார்த்து அதை சால்வ் பண்றதுக்கும் அக்கா கத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க ஒரு வருத்தமான விஷயம், ஒரு மூத்த பொண்ணுக்கு எதனா ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லை. எல்லாரும் ஈஸியா சொல்றது அவ மூத்த பொண்ணு அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா, ஆனா அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஒருவேளை உங்களுக்கு அக்கா இருந்தாங்கன்னா, அக்கா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கா, உனக்கு என்னக்கா சாப்பிட பிடிக்கும் சொல்லுக்கா, நான் சமைச்சு கொடுக்குறேன். உன்னுடைய ஆசைகள் என்னக்கா, உன்னுடைய கனவுகள் என்னக்கா சொல்லுக்கா, நான் அதை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்றேன்னு அவங்களை அன்பால கட்டியானங்கன்றது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சொல்லிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. துபாயில இருந்து உங்கள் நண்பன் ஆதவனேஜே சியா.